நம்முடைய ஆசான் லெனின் அவர்கள் மார்க்ஸ் எங்கெல்ஸை தொடர்ந்து மார்க்சியத்தை வளர்த்து நடைமுறையில ரஷ்ய புரட்சியின் மூலம் மெய்ப்பித்த ஒரு மிகப்பெரிய தலைவர் ஆவார். நரோத்தினிய இயக்கத்துல செயல்பட்ட லெனினுடைய அண்ணன் அலெக்சாந்தர் அவர் 1887 ஜார் மன்னனை மூன்றாம் ஜார் மன்னனை தாக்குவதற்கான முயற்சியில பங்கு பெற்றிருக்கிற கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டவர் பின்னாடி தூக்கிலேற்றப்படுறாரு ஜார் அரசால. அப்படிப்பட்ட சூழல்ல தனிநபர் பயங்கரவாத வழி எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறதையும் ஒரு சரியான வழியில எப்படி செல்றதுங்கிறத பத்தியும் லெனின் ஆராயிறாரு. அதுக்கப்புறமா 1897 கசான் பல்கலைக்கழகத்துல சட்டப்படிப்பிற்காக தோழர் லெனின் சேர்றாரு. அங்க கல்லூரியில புரட்சிகர மாணவர்களோட சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அங்கதான் பிற்போக்கான அந்த பல்கலைக்கழக சட்டங்களை எல்லாம் எதிர்த்து போராடுறாரு மாணவர்களோட இணைந்து. இந்த போராட்டத்தினால பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற்றப்படுறாரு. கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 1 வருடம் தண்டனை அனுபவிக்கிற நிலைமை வருது. இந்த 1 வருட தண்டனை காலத்துல தான் தோழர் லெனின் தன் வாழ்நாளிலேயே ஒப்பீட்டளவுல ரொம்ப அதிகப்படியான நூல்களை படித்ததா கூறப்படுது. இப்படி பல்வேறு போராட்டங்களுக்கு அப்புறமா ஒரு வழியா 1891 முதல் வகுப்புல தேர்ச்சி பெற்று சட்டப்படிப்பு தோழர் லெனின் முடிக்கிறார். இப்ப சமராங்கிற மாநிலத்துலதான் வழக்கறிஞர் பணி செய்யறாரு. அங்க 1வது மார்க்சிய வட்டத்தையும் அவர் துவங்குறாரு. இதுக்கப்புறம் 1993 பீட்டர்ஸ்பர்க் நகரத்துக்கு போயிடுறாரு. அந்த நகரத்துலதான் வர்க்க போராட்டம் பற்றிய விவாதங்கள்லாம் மிக அதிகமா சூடு பிடிக்குது. கட்சி கட்டுவதற்கான அவசியத்தை லெனின் விரிவா பேசுறாரு. அதுக்கான விஷயங்களை முன்னெடுக்கிறாரு. அங்க இதற்கு இடையிலேயே பாத்தீங்கன்னாக்கா 1890 மார்க்சியத்தை தாக்கிய நரோத்னிகளுக்கு எதிராக அவர் நூல் எழுதுறாரு. இந்த நூல் மக்களின் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள், சமூக ஜனநாயகவாதிகளுக்கு எதிராக அவர்கள் எவ்வாறு போராடுகிறார்கள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு நூல் எழுதுறாரு. சித்தாந்த ரீதியான போராட்டத்தை நடத்துறாரு நரோத்னிகளுக்கு எதிராக. இந்த போராட்டம் சித்தாந்த ரீதியா நடத்தப்பட்ட போராட்டம் என்பது மார்க்சியர்கள் மத்தியில பெரும் செல்வாக்கை தோழர் லெனினுக்கு ஏற்பட்டு இருக்குது. அப்புறம் 1895 பீட்டர்ஸ்பர்க்ல இயங்கி வந்த ஒரு 20க்கும் மேலான குழுக்களை இணைக்கிறார் லெனின். மார்க்சிய குழுக்களை இணைச்சு தொழிலாளர் விடுதலைக்கான போராட்ட கழகம் அப்படின்ட்டு ஒரு அமைப்பை நிறுவுறாரு. இந்த குழுக்களை எல்லாம் இணைத்து இந்த முயற்சி கட்சி கட்டுறதுக்கான ஒரு அடிப்படையாகவும் அமையுது. இதுக்கு இடையிலேயே பாத்தீங்கன்னாக்கா 1894 லெனின் குரூப்ஸ்கான சந்திப்பு நிகழ்ந்துருது. அப்புறம் தொடர்ந்து தொழிலாளர் விடுதலை போராட்ட கழகத்துடைய அந்த புரட்சிகர நடவடிக்கைகளை தொடர்ந்து ஜார் அரசாங்கம் கண்காணிக்க ஆரம்பிச்சிருது. இப்படி கண்காணிக்க ஆரம்பிச்சதால 1895 டிசம்பர் மாதத்துல லெனின் மட்டுமல்லாம லெனினோட சேர்ந்த அந்த சங்கத்துடைய தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுறாங்க. லெனினுக்கு 14 மாதத்துக்கு மேல சிறை தண்டனை விதிக்கப்படுது. சிறையிலிருந்து வெளியில வந்தாலும் கூட மறுபடியும் 3 வருஷம் ஜார் அரசாங்கம் அவரை சைபீரியாவுக்கு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் 1899 ருஷ்யாவில் முதலாளித்துவத்தின் வளர்ச்சி அப்படிங்கிற பெரும் முக்கியத்துவம் உடைய ஒரு நூலை சைபீரிய அந்த சிறை வாசத்துல இருக்கும் பொழுதே இந்த நூலை எழுதி முடிக்கிறாரு. இப்படி தொடர்ந்து மார்க்சியத்துக்கு எதிரான போக்குகளை முறியடிக்கிறது, தொடர்ச்சியா சித்தாந்த போராட்டத்தை நடத்துறது,
இப்படி கட்சி கட்டி பல்வேறு போராட்டங்களை எதிர்கொண்டு லெனின் தலைமையில் ஒரு புரட்சிகரமான கட்சி கட்டி ரஷ்ய புரட்சி வெற்றி கண்டது என்பது வரலாறு. லெனின் தொடர்ந்து சோசியலிச அரசை தோழர் ஸ்டாலின் பாதுகாத்தாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நாம வச்சிருக்க தலைப்பு லெனினியத்தின் இன்றைய பொருத்தப்படும். இன்னைக்கும் லெனின் தேவைப்படுகிறார். உண்மையிலேயே லெனினியம் பற்றி சொல்லும் பொழுது ஏகாதிபத்திய கால மார்க்சியம் தான் லெனினியம் அப்படி என்பதுதான் வரையறையா தோழர் ஸ்டாலின் வச்சிருக்கிறாரு. நாம அப்படித்தான் பார்க்கிறோம். அது ரஷ்யாவுக்கு உரியது மட்டுமே அல்ல. ஆக இந்த மார்க்சிய லெனினிய அடிப்படையில் இயங்காமல் எங்குமே ஒரு புரட்சிகர கட்சியை கட்ட முடியாது, புரட்சியை நோக்கி முன்னேற முடியாது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் இன்றைக்கு மார்க்ஸ் உடைய உருவத்தை வைத்துக்கொண்டு லெனினுடைய உருவத்தை வைத்துக்கொண்டு ஆனால் அதற்கு மாறான செயல்கள் தான் பல்வேறு இயக்கங்களாலும் நபர்களாலும் செய்யப்பட்டு இருக்குது. நம்ம சொல்ல ஏகாதிபத்திய காலகட்டத்தில் உள்ள ஏகாதிபத்திய காலகட்டத்தினுடைய மார்க்சியமான லெனினியம் பற்றி தோழர் ஸ்டாலின் கூறுவதை நாம நினைவு கூறுறதா இருக்குது. அவர் ஸ்டாலின் லெனினியத்தின் அடிப்படை அம்சங்கள்ங்கிற நூல்ல சொல்றாரு. நான் அதை அப்படியே வாசிக்கிறேன். ஆக லெனினியம் என்றால் என்ன? ஸ்டாலின் சொல்றாரு. சிலர் சொல்கிறார்கள், ரஷ்யாவில் நிலவிய குறிப்பிட்ட நிலைமைகளையொட்டி நடைமுறைப்படுத்தப்பட்ட மார்க்சியமே லெனினியம் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த நிர்ணயிப்பில் பகுதியளவு உண்மை இருக்கிறது எனினும் இது முழு உண்மையையும் சொல்லிவிடவில்லை. நிலைமைக்கு தகுந்தவாறு மார்க்சியத்தை லெனின் பயன்படுத்தினார் என்பது உண்மையே. அதுவும் மிக மிக சிறப்பாக பயன்படுத்தினார். ஆனால் ரஷ்ய நிலைமைகளில் கடைபிடிக்கப்பட்ட மார்க்சியமாக மட்டுமே லெனினியம் இருந்திருந்தால் அது வெறும் தேசிய அம்சம் பொருந்தியதாக இருக்க வேண்டும். ஆனால் அது அப்படி இல்லை என்பது நமக்கு தெரியும். அது வெறும் ரஷ்ய தத்துவம் மட்டுமல்ல, அது சர்வதேசங்களிலும் நிலவக்கூடிய நிலைமைகளுக்கு பொருந்துவதாக இருக்கிறது. அது சர்வதேசிய வளர்ச்சி முழுமையிலும் வேரூன்றியதாகும் என்பதை நாம் அறிவோம். அதனால்தான் அதை மேற்கண்டவாறு நிர்ணயிப்பு செய்வது பகுதி பார்வை என்று நான் கருதுகிறேன். 1840 1850 வரையில் மார்க்சியத்தின்பால் காணப்பட்ட புரட்சிகரமான அம்சங்களை திரும்ப உயிர்ப்பித்து இருப்பதே லெனினியம் என்று வேறு சிலர் குறிப்பிடுகிறார்கள். 1850க்கு பிறகு மார்க்சியம் தன் புரட்சி கொள்கைகளை கைவிட்டுவிட்டு மிதமானதாகவும் புரட்சிகரமான தன்மை அற்றதாகவும் ஆகிவிட்டதற்கு மாற்றாக லெனினியம் மார்க்சியத்தின் புரட்சிகர கூறுகளை உயிர்ப்பித்ததாக குறிப்பிடுகிறார்கள். மார்க்சின் போதனைகளை இவ்விதம் மதிகட்ட ரீதியில் கொச்சையான முறையில் 2 பகுதிகளாக, அதாவது புரட்சிகரமான பகுதி என்றும் மிதமான பகுதி என்றும் பாகுபடுத்துவதை நாம் புறக்கணிக்கிறோம். இருந்த போதிலும் இந்த முற்றிலும் தகாத அதிருப்தியான நிர்ணயிப்பு கூட ஒரு துளி உண்மையை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். என்ன அந்த துளி உண்மை? 2ஆம் அகிலத்தை சார்ந்த சந்தர்ப்பவாதிகளால் மறைக்கப்பட்ட மார்க்சியத்தின் புரட்சிகர சாராம்சத்தை லெனின் மீட்டெடுத்தார் என்பதே அந்த துளி உண்மையாகும். இது உண்மையில் துளி அளவினதே. முழு உண்மை என்னவெனில், மார்க்சியத்தை மீட்டெடுத்ததோடு மட்டுமின்றி முதலாளியத்தின் புதிய நிலைமைகளுக்கும் பாட்டாளி வர்க்க போராட்ட நிலைமைகளுக்கும் ஏற்ற விதத்தில் மார்க்சியத்தை மேலும் வளர்த்து அது ஒரு படி முன்னோக்கி கொண்டு சென்றது. அப்படியானால் கடைசியாக அலசி பார்க்கிற போது லெனினியம் என்றால் என்ன? தோழர் ஸ்டாலின் தொடர்ந்து சொல்றாரு. ஏகாதிபத்தியமும் பாட்டாளி வர்க்க புரட்சியும் நிலவும் காலகட்டத்தின் மார்க்சியமே லெனினியம். இதைவிட இன்னும் திட்டமாக சொல்வதென்றால், பொதுவாக தொழிலாளி வர்க்க புரட்சியின் தத்துவமும்
போர்தந்திரங்களும் லெனினியம். குறிப்பாக தொழிலாளி வர்க்க சர்வாதிகாரத்தின் தத்துவமும் போர்தந்திரங்களும் லெனினியம் ஆகும். மார்க்சும் ஏங்கல்ஸும் தங்களுடைய நடைமுறைகளை வகுத்து கொண்ட காலம் புரட்சிக்கு முற்பட்ட காலமாகும். அந்த காலத்தில் நன்கு வளர்ந்து முதிர்ந்த ஏகாதிபத்தியம் இன்னும் ஏற்பட்டிருக்கவில்லை. அந்த காலத்தில் தொழிலாளர்கள் பாட்டாளி வர்க்க புரட்சிக்கு தயாரிப்புகளை தான் செய்து கொண்டிருந்த காலம். பாட்டாளி வர்க்க புரட்சி தவிர்க்க முடியாதவாறு உடனடியாக ஏற்பட்டே தீரும் என்ற நிலைமை இருந்த காலம் அல்ல. ஆனால் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் ஆகியோரின் வழித்தோன்றலான லெனின் தன் நடைமுறைகளை வகுத்து கொண்ட காலம் ஏகாதிபத்தியம் வளர்ந்து முதிர்ந்த காலமாகும். தொழிலாளி வர்க்க புரட்சி தோன்றிக் கொண்டிருந்த காலமாகும். தொழிலாளி வர்க்க புரட்சி ஒரு நாட்டில் வெற்றி கொடியை நாட்டிவிட்ட காலம். முதலாளி வர்க்க ஜனநாயகத்தை ஒழித்துவிட்டு தொழிலாளி வர்க்க ஜனநாயகத்தின் காலகட்டம், சோவியத்துகளின் காலகட்டம் தோன்றிய காலமே லெனினின் காலமாகும். இப்படி லெனினியத்தின் அடிப்படை அம்சங்கள்ங்கிற நூல்ல லெனினியம்னா என்ன, அதனுடைய சாரம் என்ன, அது எப்படி சர்வதேச தன்மை வாய்ந்தது, ஏகாதிபத்திய காலகட்டத்தினுடைய மார்க்சியமாக எப்படி லெனினியம் பரிணமித்தது அப்படிங்கிற விஷயத்த மிக நுட்பமாக தோழர் ஸ்டாலின் அவர்கள் வளர்க்கிறாரு. அதே போல இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னாக்க லெனினிட்ட நம்ம இன்றைய கட்டங்களுக்கு அவசியமா நம்ம உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய அந்த சீர்திருத்தவாதம் அப்படிங்கிற விஷயம். இன்னைக்கு சீர்திருத்தவாதம் எந்த அளவுக்கு புரட்சிகர இயக்கங்களுக்குள்ள புறையோடி போய் இன்றைக்கு புரட்சிகர இயக்கங்களாக இருந்தவர்களே, புரட்சி பேசுபவர்களே ஒரு சீர்திருத்தவாதி அளவுக்கு இன்னைக்கு இறக்க நிலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துன்னு இருக்கிறோம். குறிப்பா லெனின் சொன்ன சீர்திருத்தம் கூட முதலாளித்துவ சீர்திருத்தங்களை எப்படி நம்ம கையாளுறது அப்படின்னு பேசுவாங்க. ஆனா நம்மளோட நாடுகள்ல ஏகாதிபத்திய சீர்திருத்தங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஆட்பட்டு போனவர்கள், அந்த ஏகாதிபத்திய சீர்திருத்தங்களுக்கு ஆட்பட்டு போனவர்களையே இங்க சீர்திருத்தவாதின்னு கூட இன்னைக்கு சொல்லி அவர்கள் பின்னால் இன்னைக்கு அணிதிரளும் போக்கும், அவர்களே தலைவர்கள் அப்படிங்கிற போக்கும் இன்னைக்கு நீடிச்சிட்டு இருக்குது. குறிப்பா பெரியார், அம்பேத்கர் போன்ற ஏகாதிபத்திய சீர்திருத்தவாதிகளை இல்லாமல் இங்க ஒரு அடி கூட முன்னேற முடியாது அப்படின்னு சொன்னது, அவங்களை உள்வாங்காமல் முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டது, அவர்களை கலக்காமல் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னது இல்லாம இன்னைக்கு அவர்களை தவிர இன்னைக்கு மார்க்சியத்தை கூட அதனோடு கலந்து இங்க எதுவும் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு, மார்க்சியத்தை கூட நெருங்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு சீர்திருத்தவாதிகளை மட்டுமே தூக்கி தலைவர்களாக வழிபடுற அளவுக்கு நிலைமைகள் இன்னைக்கு மாறி போயிருக்குது. அப்ப அது குறித்து சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னாக்க மிக சரியாக தோழர் லெனின் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னாக்கா, அந்த சீர்திருத்தவாதம் பத்தி பேசும் பொழுது, அராஜகவாதிகளை போல் அல்லாது மார்க்சியவாதிகள் சீர்திருத்தங்களுக்கான போராட்டத்தை, அதாவது ஆளும் வர்க்கத்தின் ஆட்சி அதிகாரத்தை அளிக்காமலே உழைப்பாளி மக்களுடைய நிலைமைகளை மேம்பட செய்வதற்கான போராட்டத்தை அங்கீகரிக்கின்றனர். ஆனால் அதே போதில் மார்க்சியவாதிகள் சீர்திருத்தவாதிகளை எதிர்த்து மிகவும் வைராக்கியமான ஒரு போராட்டத்தை நடத்துகின்றனர். சீர்திருத்தவாதிகள் தொழிலாளி வர்க்கத்தின் குறிக்கோள்களையும் செயல்பாடுகளையும் சீர்திருத்தங்களை பெற்றுக்கொள்வதுடன் நின்றுவிடும்படி நேரடியாகவோ மறைமுகமாகவோ கட்டுப்படுத்தி விடுகிறவர்கள். மூலதனத்தின் ஆதிக்கம் இருக்கிற வரை தனிப்பட்ட மேம்பாடுகள் ஏற்படினும் எப்பொழுதும் கூலி அடிமைகளாகவே இருந்து வருவோரான தொழிலாளர்களை முதலாளித்துவ வழியில் ஏமாற்றுவதுதான் சீர்திருத்தவாதம். இன்னைக்கு நம் போன்ற நாடுகளில் உள்ள தொழிலாளி இயக்கங்கள் எப்படி சீர்திருத்தவாதத்துக்கு ஆட்பட்டு இருக்குங்கிறத நம்ம ஒப்பிட்டு இதோட புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மேலும் இந்த சீர்திருத்தவாதத்துக்கு ஆட்பட்ட தொழிலாளி வர்க்கத்துடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பின்னாடியே தோழர் லெனின் சொல்றாரு. தொழிலாளர்களிடையே சீர்திருத்தவாதிகளின் செல்வாக்கு எவ்வளவு பலமாய் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு தொழிலாளர்கள் பலம் ஆகிவிடுகிறார்கள். முதலாளித்துவ வர்க்கத்தை அண்டி வாழ வேண்டிய அவர்களது சார்பு நிலை அவ்வளவிற்கு அவ்வளவு பல்வேறு தக்கடி வித்தைகளை கையாண்டு சீர்திருத்தங்களை தள்ளுபடி செய்வது அவ்வளவுக்கு அவ்வளவு எளிதாகி விடுகிறது. தொழிலாளி வர்க்க இயக்கம் எவ்வளவுக்கு எவ்வளவு சுயேட்சையாக இருக்கிறதோ
அதன் குறிக்கோள்கள் அவ்வளவுக்கு அவ்வளவு ஆழமாகவும் விரிவாகவும் உள்ளனவோ, சீர்திருத்தவாத குறுநோக்கிலிருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு விடுபடிப்பட்டிருக்கின்றதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு தொழிலாளர்கள் மேம்பாடுகளை விடாது இருத்திக் கொள்வதும் அவற்றை பயன்படுத்திக் கொள்வதும் எளிதாகி விடுகிறது. இப்படி தோழர் லெனின் சொல்றார். குறிப்பா இன்றைக்கு சீர்திருத்தவாதத்தின் பின் இன்றைக்கு அனைவரும் ஆட்பட்டிருக்கின்ற நிலைமையில சீர்திருத்தவாதத்திற்கும் தொழிலாளி வர்க்க இயக்கத்தின் கொள்கை அடிப்படை கொள்கைக்குமான வேறுபாட்டுகளை நாம் கோடிட்டு பார்க்க வேண்டியது. அதன் எல்லைகளை நாம் பகுத்தாய்ந்து பார்த்து நாம் சீர்திருத்தங்களை பயன்படுத்தினாலும் அதன் எல்லைக்கு அப்பால் முதலாளித்துவ கூலி அடிமை முறையிலிருந்து முற்றாக விடுதலை அப்படிங்கிறத நோக்கி முன்னேறுவது தான் ஒரு அடிப்படையான விஷயமா இருக்குது. தோழர்களே, இன்னைக்கு நாளைக்கு தேர்தல் நடைபெறும், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். இன்றைக்கு குறிப்பா அந்த விஷயம் முன்னுக்கு வந்திருக்கு. அதுல கூட லெனினுடைய பார்வை இன்றைக்கு முக்கியத்துவமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் பற்றின விஷயத்துல அது பங்கேற்போ புறக்கணிப்போ அது எப்படி, அது ஒரு செயல்தந்திர வழிபட்டதுதான் அப்படின்ட்டு லெனின் சொல்றாரு. அது ஒரு போர்தந்திர வழிபட்டதல்ல அப்படிங்கிறாரு. நிரந்தர பங்கேற்பு அல்லது நிரந்தர புறக்கணிப்பு இரண்டுமே தவறானதை தான் நாம் லெனினிய வழிகாட்டுதல இருந்து பாக்குறோம். ஆனா இங்க நிரந்தர பங்கேற்பு என்பதும் நிரந்தர புறக்கணிப்பு அப்படிங்கிற இரண்டு போக்குமே தொடர்ச்சியா தலை தூக்கி இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில மார்க்சிய லெனினியத்துக்கு எதிராக இன்றைக்கு எழக்கூடிய அனைத்து வித போக்குகளையும் எதிர்த்து நாம் களமாட வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். தோழர் லெனினுடைய இன்றைய பிறந்த நாளில் மார்க்சிய லெனினியத்துக்கு எதிரான போக்குகளை முறியடிப்பதற்கு நாம் உறுதி ஏற்கணும் அப்படிங்கிறத கூறிட்டு, அடுத்து